எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த தொடரில் நாம் தினந்தோறும் ஒரு கதை சொல்லி தான் அன்றைய பகுதியை நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு நரி ஒன்று இருந்துச்சான். அப்போ என்னாச்சா, செம்மறி ஆடுகள்லாம் வந்து ஒரு விவசாயி கொண்டு வந்து அந்த காட்டுக்குள்ளே மேய்க்கிறது கொண்டு வந்து மேய்க்க விட்டுருந்தாராம். இந்த நரி என்ன பண்ணிச்சான், நைஸாக ஒரு ஆடை அடித்து கொன்றுச்சான். நல்லா வயிறு ரொம்ப தின்றுச்சான். தின்னதுக்கப்புறம் அதுக்கு வந்து இன்னும் உணவு தேவைப்பட்டுச்சான். அப்போ யோசிச்சான், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேட்டையாடணும், பேசாமல் வேறு ஏதாச்சும் குறுக்கு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிச்சான். என்ன பண்ணலான்னு யோசித்தான். அந்த ஆடை கொன்று தின்றுச்சுல, அந்த ஆட்டோட தோல் அங்கே கிடந்துச்சான். பேசாமல் இந்த ஆட்டோட தோலை நம்ம போத்திக்குவோம், மேலே போத்திக்கிட்டு ஆடை போயிட்டோம்னா நம்ம பாட பசிக்கிறப்பெல்லாம் பட்டியில் கிடக்கிற ஆட்டில் ஒன்று அடித்து திங்கலாம்ல அப்படின்னு முடிவுக்கு வந்துருச்சான். அப்புறம் என்ன பண்ணிச்சான், போயிட்டு அந்த ஆட்டு தோலை, செம்மறி ஆடை தோலை எடுத்து மேலே போத்திக்கிட்டு போயிடுச்சான். ஆடுங்களாகவே போயிடுச்சான். போயிட்டு அந்த அவனை என்ன பண்ணான், டெய்லி ஆடை எண்ணி தானே பட்டியில் அடைப்பாங்க. அது மாதிரி அவன் என்னன்னா 81 ஆடு இருக்குது, ரைட் ஓகே உள்ளே போடு அப்படின்னு அடைச்சி விட்டானா. இதுதான் உன்னை கொண்டுட்டு தானே இது அதோட தோலை போத்திக்கிச்சு. இந்த நரி என்ன பண்ணுறதான், பசிக்கிறப்பெல்லாம் ஒரு ஆடை அடித்து தின்னுக்கிறதான். வேட்டைக்கே போத்தே வரல, சுற்றிலும் இறை தானே அடித்து தின்னுக்கிறதான். இந்த விவசாயிக்கு என்னடா அது டெய்லி ஒரு ஆடு குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் என்னாச்சா, அவங்க வீட்டில் பையனுக்கு உடம்பு சரியில்லையா. அப்போ வந்து வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் வைத்தியர் சொன்னாரா, நல்லா கொளுத்த ஆடாக பிடிச்சி அதோட ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரான். இவன் வந்தானா, வந்து நின்று பார்த்தானா, நம்ம தான் நரி ஏற்கனவே குண்டு, அதுக்கு மேலே செம்பரி ஆடு தோடை வேறு போத்திருக்குல்ல, அதனால இன்னும் நல்லா கொழுன்னு இருந்துச்சான். பார்த்தானாக்கா, இந்த ஆடு தாண்டா சரியான ஆடு, இதை பிடிச்சி நம்ம இன்றைக்கி கொன்று சூப் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அப்போ அந்த நரி என்ன பண்ணிச்சான், தப்பிச்சு ஓட பார்த்துச்சான். அப்போ தான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். இத்தனை நாளாக என் பட்டியில் டெய்லி ஒரு ஆடு குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன், அது நீ பண்ண வேலை தானான்னு கோவத்தில் வந்து டக்குன்னு ஈட்டி எடுத்து ஒரே குத்துனா அந்த நரி அந்த இடத்துல செத்து போச்சான். இப்போ இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தராக எல்லார மாதிரியே இருக்கோம், இது வெளியிலேயே தெரியாது அப்படின்னு நம்ம என்றைக்கும் நினைக்கக்கூடாது. தப்புன்னு நம்ம செஞ்சோம்னா என்றைக்கு அதனால வெளியில் வந்தே தீரும். அது வந்து தவறுகள் எப்போதும் சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. நம்ம தப்பு செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சாலும் தெரியாமல் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், தப்பே செய்யக்கூடாது அது அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். சரி, நம்ம தினந்தோறும் பார்க்குற 2வது பகுதி என்ன அப்படின்னா, ஒரு வரியில் 1000 பொருள் அப்படிங்கிற தலைப்பு நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வர்றோம்ல இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொய்யின்ப உணர்ச்சி மெய் உணர்வு கொல்லி அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ பொய்யின்ப உணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, நம்ம செய்கிற எல்லாமே பொய்யின்ப உணர்ச்சி தான். எது நிரந்தரமாக நமக்கு இன்பத்தை கொடுக்கவில்லையோ அதெல்லாம் பொய்யான இன்பம் தான். இப்போ நம்ம தட்டில் சோறு வைக்கிறாங்க, பிடிச்ச குழம்பு, பிடிச்சது என்னமோ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பீஸா வச்சுக்குவோம், அதான் ஃபேமஸான பேராக இருக்குது. ஒரு பீஸா, உங்களுக்கு பிடிச்ச பீஸா ஆர்டர் பண்ணிங்க, சூப்பராக இருந்துச்சு, சுட இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டீங்க, எவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கிறீங்க. அதை சாப்பிட்டு முடித்தோன்னே அந்த இன்பம் எங்கே போச்சு, காணா போச்சு. அப்போ நம்ம இந்த உடலை கொண்டு, ஐம்பொறிகள் கொண்டு, மெய்வாய் கண் மூக்கு செவின்னு இந்த எதுக்காகவாவது நாம் வந்து ஒரு இன்பம்னு அனுபவித்தோம்னா அந்த இன்பம் பொய் இன்பம். அந்த இன்பம் நிரந்தரமாக நமக்கு நிற்க போகிறதில்ல. அப்போ நம்ம மெய்யான இன்பம்னா என்னென்னா, அது அழியாமல் இருக்கணும். எப்பயுமே நமக்குள்ளே வந்து அந்த இன்பத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ளே எப்பயுமே ஒரு இன்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அது மெய்யான இன்பம். நம்ம அந்த சாப்பிட்றது, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, நல்ல நகை போடுறது, இல்லை நல்லா இந்த ஊருக்கு போகிறது, இல்லை நிறையா பணம் இது எல்லாமே பொய் தான். இது எல்லாமே அப்போதைக்கு வரும், பிளிங்க் ஆகும், இன்பமாக தெரியும், ஓடி போயிடும். அப்போ தெய்வம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நீ மெய்யான இன்பத்தை தேடணும், உனக்குள்ள இன்பம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும், அது அழியாமல் இருக்கணும். அப்படின்னா நீ இந்த பொய்யான இன்பங்களை எல்லாம் விட்டுறணும். இந்த பொய்யான இன்பத்தை நோக்கி நீ ஒரு உணர்வை செலுத்தினா அது உனக்கு கிடைக்க வேண்டிய மெய்யான இன்பத்தை கிடைக்க விடாமல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்ததாக நம்ம மெய்யான இன்பத்தை தேடி போகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அடுத்து இன்றைக்கு 21வது கேள்வியிலிருந்து 40வது கேள்வி வரை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 21வது கேள்வி, மூவகை உணவுகள் என்னென்ன? வாய் உணவு, செவி உணவு, ஜீவ உணவு, இதுதான் மூவகை உணவுகள். கேள்வி எண் 22, மூவகை ஒட்டுக்கள் என்னென்ன? உடல் ஒட்டு, உயிர் ஒட்டு, அழுக்கு ஒட்டு, இவை மூவகை ஒட்டுக்கள். 23 கேள்வி எண், 3 உலகங்கள் என்னென்ன? ஆகாயலோகம், பூலோகம், பாதாள லோகம், இது 3 லோகங்கள். கேள்வி எண் 24, ஞானேந்திரியங்கள் 3 என்னென்ன? நம்ம உடம்புல ஞானத்துக்கான கருவிகள் 3 இருக்குங்கிறாங்க தெய்வம். அது என்னென்ன அப்படின்னா, செவி,
வாய், கண், இது மூன்றும் ஞானத்திற்கான கருவிகள். கேள்வி எண் 25. 4 தேகங்கள் என்னென்ன? தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம், மகா காரண தேகம், இவை 4 தேகங்கள். கேள்வி எண் 26. மந்திர ஸ்திரம் என்னென்ன? முறையான வணக்கம், மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம், இது மூன்றும் மந்திர ஸ்திரம். கேள்வி எண் 27. 4 யுகங்கள் என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இவை 4 யுகங்கள். கேள்வி எண் 28. 4 யுகங்களும் சேர்ந்த யுகத்தின் பெயர் என்ன? 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு யுகம் இருக்கும்ல, அதுதான் சதுர்யுகம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதான் விடை. நம்ம சொல்கிறோம்ல சதுர்யுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள நம்ம ஆரம்பிக்கிறோம்ல மூல மந்திரம். இப்போ சதுர்யுகம் அப்படின்னா 4 யுகங்களும் கடந்தவர்கள் நம் தெய்வம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நம்ம மூல மந்திரத்தில் சதுர்யுகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். கேள்வி எண் 29. 4 யுகங்களுக்கான குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். கிரேதாயுகத்தில் 4 பேரில் 4 பேருமே நல்லவர்களாக இருந்தார்கள். திரேதாயுகத்தில் 4 பேரில் 3 பேர் நல்லவர்களாக இருந்தார்கள். துவாபர யுகத்தில் 4 பேரில் 2 பேர் நல்லவர்களாக இருந்தார்கள். கலியுகத்தில் 4இல் ஒருவர் மட்டுமே நல்லவராக இருப்பார்கள். கேள்வி எண் 30. ஒரு யுகம் என்பது எத்தனை ஆண்டுகள்? ஒரு யுகம் என்பது 1,00,000 ஆண்டுகளுக்கு மேலும். கேள்வி எண் 31. நாற்காரண ராஜநிலைகள் என்னென்ன? தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, நீங்கா நிலம், இது 4ம் நாற்காரண ராஜநிலைகள். கேள்வி எண் 32. முச்சுடர் என்னென்ன? சூரியன், சந்திரன், நெருப்பு, அக்னி அப்படின்னு சொல்லலாம், இவை முச்சுடர். கேள்வி எண் 33. மும்மலங்கள் என்னென்ன? ஆணவம், கண்மம், மாயை, இவை மும்மலங்கள். கேள்வி எண் 34. 3 ஆசைகள், மூவாசைகள் என்னென்ன? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இவை 3 ஆசைகள். கேள்வி எண் 35. முத்தமிழ் என்னென்ன? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இவை முத்தமிழ். கேள்வி எண் 36. முக்காலங்கள் என்னென்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இவை முக்காலங்கள். கேள்வி எண் 37. முத்தொழில் என்னென்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். கேள்வி எண் 38. முக்கணிகள் என்னென்ன? மா, பலா, வாழை. கேள்வி எண் 39. முக்குணங்கள் என்னென்ன? சாத்வீகம், ரஜோகுணம், தமோகுணம், இவை முக்குணங்கள். இன்றைக்கான நிறைவான வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி எண் 40. சாத்வீக குணத்தின் 5 பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை, கருணை, பணிவு, பக்தி, மகிழ்ச்சி, இந்த 5 குணங்களும் சாத்வீக குணத்தின் பண்புகளாக இருக்கிறது. இன்றைக்கான தோத்திர பாடல் பாடி நம்முடைய இன்றைய பகுதியை நிறைவு செய்யலாம். ஆதியே துணை. ஆறிரு சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி ஆருயிர்க்குடி பிறந்தோர் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகட்கெல்லாம் நிரந்தர நாதனாகி சீரிய வழி என்னாவை செலுத்திய தேவ தேவே. பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறப்ப மழை வந்துருச்சு. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம். வேதகலைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறப்பயே சரியான மழை வந்துருச்சு, தெரியுதா? இங்கே பாருங்கள், பயங்கர மழை. சரி, நம்ம இப்போ கண்டினியூவாக பேச முடியாது. போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டவன திரும்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நமஸ்காரம்.